நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். ஜீரோ பாயிண்ட் ஓப்பனிங்கை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து இன்சர்ட் அண்ட் மினி ரெண்டு ஐட்டம் இருக்கு. ரெண்டுலையும் எப்படி பார்க்க போகிறோன்றது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணவர்களுக்கு கையில் வரைஞ்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் சிஸ்டம். இன்சர்ட் சிஸ்டத்தில் இது முழுசுமே ஸ்பைனல் கார்டு. இந்த சின்ன இடம் மட்டும்தான் சர்விக்கலாக வர்றதுனால இதில் பார்க்க முடியலன்னு சொல்லி நம்ம வந்து வழக்கமே நம்ம இதில் கட்டை விரலை பார்ப்போம். இல்லைன்னா கட்டை விரலை சர்விக்கலை பார்த்துக்கிறது ஈஸி. இது வந்து தொராசிக் 1, இது வந்து சர்விக்கல் 1லிருந்து 8, தொராசிக் 1லிருந்து 8, இங்கே வந்து தொராசிக் 9லிருந்து 12, லும்பார் 1லிருந்து 5, சேக்கரம் 1லிருந்து 5. இது வந்து நம்ம கையில் வந்து கிளீனாக மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் படம். இதுதான் படம். இதுலேயும் அதே மாதிரி 0 பாயிண்ட் ஓப்பன் பண்ணணுங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கரஸ்பாண்டன்ஸ்லையும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் C1னா 1 2 3, C2னா 1 2 3. அந்த மாதிரி எந்த டெர்மட்டான்ஸை ஓப்பன் பண்ணணுமோ அந்த டெர்மட்டான்ஸை நம்ம என்ன பண்ணலாம், இதன் மூலமாக நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா சர்விக்கலை பொறுத்த வரைக்கும் தலை மற்றும் கைகளுக்கு வர செல்லக்கூடிய டெர்மட்டான்ஸ் எல்லாமே சர்விக்கலில் தான் இருக்கும். அடுத்து தொராசிக் 1லிருந்து 8, 9லிருந்து 12 பார்த்தீங்கன்னா நம்முடைய வயிற்று பகுதி, கழுத்துக்கு கீழே வயிற்று பகுதி வரைக்கும் முழுமையாக கவர் ஆகக்கூடிய டெர்மட்டான்ஸ் இங்கே தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பு மற்றும் கால்களுக்கு போகிற டெர்மட்டான்ஸ் எல்லாமே வந்து லும்பார் 1லிருந்து 5லும் சேக்கரம் 1லிருந்து 5லும் இருக்கும். இதுதான் முக்கியமான புள்ளிகள். நாம் வந்து ஒருத்தருக்கு சிகிச்சை கொடுக்கணும், முழுமையாக கொடுக்கணும்னா எல்லா புள்ளிகளும் கூட நாம் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு புள்ளிகளும் என்ன பண்ணலாம், 3 முறை பண்ணலாம். இது இன்சர்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மினி கரஸ்பாண்ட்னு ஒரு சிஸ்டம். மினி கரஸ்பாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்பரா கை இல்லை, இது 2 கைகள், இது 2 கால்கள். அதில் இந்த ஒரு பகுதி மட்டுமே மனித உடலாக எடுக்கும்போது அதனுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்விக்கல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக ஆரம்பித்து சர்விக்கல் 1லிருந்து 8 வரும். அப்புறம் தொராசிக் 1லிருந்து 8 வரைக்கும் இங்கே வரும். அதற்கு பிறகு இந்த சின்ன நடு மையத்திலிருந்து தொராசிக் 9லிருந்து 12ம், அதற்கு முன்ன சின்ன இடத்துலேயே வந்து லும்பார் 1லிருந்து 5ம், அடுத்து வந்து சேக்கரம் 1லிருந்து 5ம் இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நெருக்க பாருங்கள். ஒரு புள்ளி இப்படி குத்துனோடனே அடுத்த புள்ளி அப்படியே கரெக்டாக போட்டுட்டு போனால் கரெக்டாக வந்துடும். கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதுலேயும் அதே மெத்தடு தான். சர்விக்கலில் 1ன்னா 1 2 3 2 1 2 3 அப்படி அதே மாதிரி போடலாம். இது வந்து கையில் உள்ள சர்விக்கல் ஏரியா. காலில் பார்த்தீங்கன்னா காலில் சர்விக்கல் ஏரியா எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த சர்விக்கல் இங்கே தான் ஆரம்பிக்கும் 1. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 முடியும். அப்புறம் இங்கேயோட தொராசிக் 8 இங்கே முடிஞ்சிடும். அதற்கு பிறகு மறுபடியும் இங்கே வந்து தொராசிக் 9லிருந்து 12, லும்பார், சேக்கரம், இது எல்லாமே இந்த பக்கத்தில் வந்துடும். இது வந்து மினி கரஸ்பாண்டன்ஸில் நம்ம சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறை. இதுலையும் 0 பாயிண்ட் மினிலையும் 0 ஓப்பன் பண்ணலாம், இன்சர்ட்டில் ஓப்பன் பண்ணலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி கரஸ்பாண்டன்ஸில் ஓப்பன் பண்ணலாம். 0 பாயிண்ட் நம்ம ஏன் ஓப்பன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 0 பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக் நம்ம ஜிங்வேல ஓப்பன் பண்ணி 0 பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகிடும், ரொம்ப ஈஸியாக என்ன ஆகும், ஃப்ளோ ஈஸியாக போக ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2, 0 பாயிண்ட் ஓப்பனிங் அப்படின்றது. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.